கிரிக்கெட் பிசிசிஐக்கு டாக்ஸ் கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? வரியே கிடையாது. வரியே கிடையாது. வருகிற வருமானத்துக்கு ₹1 பிசிசிஐ வருமானம். பிசிசிஐ வந்து ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு உலக கிரிக்கெட் போர்டுகள்லயே பணக்கார போர்டு வந்து பிசிசிஐ. பிசிசிஐ அவ்வளவு அத்தனை கோடிகள் வருமானம் வருது, அவங்க டாக்ஸை பே பண்றது இல்ல. அவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. வருமான வரி அல்லது கார்பரேட் டாக்ஸை விட மோசமானது ஜிஎஸ்டி. எனக்கு 1000 கோடி வந்ததுன்னு கணக்கு அமைக்கிறாரு, அவர் ₹1 கூட டாக்ஸ் பே பண்றது இல்ல. சோ 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தர் வந்து ₹1 கூட டாக்ஸ் பே பண்றது இல்ல. ஆனா நீங்க 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற நீங்க டாக்ஸ் பே பண்றீங்க. இப்ப இது எந்த வகையில நியாயம்? அப்போ அதாவது அக்ரிகல்ச்சர் விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அங்க ஒருத்தர் 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா அவரே நீங்க வந்து ஒரு ஏழை விவசாயின்னு கணக்குல வச்சுப்பீங்களா? அப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ஒரு 1 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க சம்பாரிச்சீங்க, 1 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க விவசாய வருமானத்துக்கு நாங்க டாக்ஸ் கிடையாது. 1 கோடி ரூபாய்க்கு மேல வர வருமானத்துக்கு டாக்ஸ் போடலாம் சொல்லலாம் இல்லையா? அடுத்தது சம்பாதிக்கிறவங்க குறைவா வரி கட்டணும், அதிகமா சம்பாதிக்கிறவங்க அதிகமா வரி கட்டணும். கரெக்டுங்களா? சரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு. நீங்க வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க ஒரு வருஷத்துக்கு. அதுல உங்களால எவ்வளவு சேமிக்க முடியும்? பெருசா சேமிக்க முடியும். அந்த 5 லட்சம் ரூபாய் நீங்க செலவு பண்ணி ஆகணும். அப்பதான் உங்களால சென்னையில குடும்பம் நடத்த முடியும். இந்த 5 லட்சம் ரூபாய் நீங்க செலவு பண்றீங்க இல்லையா? செலவு பண்ற ஒரு இடத்துல நீங்க 18% ஜிஎஸ்டி பே. அப்போ நீங்க செலவு பண்ற ஒரு 5 லட்சத்துல கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணிடுறீங்க. அது கிட்டத்தட்ட 20%. அதாவது உங்க இன்கம் எவ்வளவு இருக்கோ அதுல கிட்டத்தட்ட ஒரு 18-20% நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணிடுறீங்க. இதே ஒருத்தர் 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் 200 கோடியா ஜிஎஸ்டி பே பண்ணுவாரு. 5 லட்சம் சம்பாதிக்கிறீங்க, 5 லட்சம் செலவு பண்ணி ஆகணும். அப்போ அதுல இருந்து ஒரு 1 லட்சம் ஜிஎஸ்டி போயிருது கவர்மெண்ட்டுக்கு. 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவர் 1000 கோடி செலவு பண்ண மாட்டாரு. நீங்க 5 லட்சம் செலவு பண்ணீங்கன்னா அவர் 10 லட்சம் செலவு பண்ணுவாரு, இல்ல 20 லட்சம் செலவு பண்ணுவாரு. அப்போ ஒரு 20 லட்சம் செலவு பண்றாருன்னு வச்சுப்போம். அவர்கிட்ட இருந்து ஜிஎஸ்டி எவ்வளவு போகும்? ஒரு 4 லட்சம் தான் போகும். சோ நீங்க 5 லட்சம் சம்பாதிக்கிற உங்ககிட்ட இருந்து 1 லட்சம் ஜிஎஸ்டி, 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவர்கிட்ட வெறும் 4 லட்சம் தான் ஜிஎஸ்டி. அப்போ இது வந்து எப்படிப்பட்ட ஒரு டாக்ஸேஷன் சிஸ்டம்? வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம நாட்டு மேல நம்பிக்கை இழந்துகிட்டு தான் வராங்க. அவங்க நம்பிக்கை அதிகமாக இருந்திருந்தால் கண்டிப்பா பங்குச்சந்தையில அவங்களோட முதலீடு அதிகமா இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பட்ஜெட்டுக்கு அப்புறமாவே வந்து பங்குச்சந்தைகள் தினமும் மேலதான் போயிட்டு இருக்குது. ஆனா தினமும் வந்து வெளிநாட்டுன்னு வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வரி வேண்டும். வரி இல்லாம ஒரு அரசாங்கம். இப்ப எப்படி உங்க குடும்பத்துக்கு உங்களுக்கு மாத வருமானம் இல்லைனாலும் உங்களால குடும்பம் நடத்த முடியாது இல்லைங்களா? சோ அதே போல வந்து ஒரு அரசாங்கத்துக்கு வருமானம்ன்றது வந்து வரி தான். வரி இல்லாம வந்து நடத்த முடியாது. ஆனால் அந்த வரியை வந்து எப்படி அவங்க வாங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். 50% ஆஃப் த பீப்புள் தான் கிட்டத்தட்ட 90% ஆஃப் ஜிஎஸ்டி பே பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல இன்டைரக்ட் டாக்ஸஸ் தான் அதிகம். இன்டைரக்ட் ஆட்கள் வாங்குற பொருட்கள்ல தான் அதிகமான. ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. எங்க கிராமத்துல ஒரு இளம் விதவை ஏதோ அரசாங்கம் கொடுக்குற ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் அதை கொடுக்குறாங்க அரசாங்கத்துல. அதை வச்சுதான் குடும்பம் நடத்துறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு போய் ஒரு பிஸ்கெட் வாங்கலாம்னா அதுல வந்து 15% வரி. அவங்க போய் ஏதாவது வேற ஏதாவது ஒரு பொருள் இல்ல, அவங்க அந்த மக்களுக்கே தெரியாது இல்லையா, அந்த பொருளுக்கான மதிப்பீடு தான் நினைச்சிருக்காங்க. நீங்க ஒரு கார் வந்து, நான் சொல்றது வந்து ஜிஎஸ்டி மட்டும், அதுக்கப்புறம் ரோட் டாக்ஸ், இன்சூரன்ஸ், அது நிறைய கவர்மெண்ட்டுக்கு போகுது, அது வேற விஷயம். நீங்க பெட்ரோல் வாங்க போனீங்கன்னா அதுல எவ்வளவு டாக்ஸ் இருக்குது? பெட்ரோல் பங்க்ல எழுதுவாங்களா? பெட்ரோல் ₹100, ஜிஎஸ்டி ₹30 இல்லீங்களா? ஆனா ஒரு தள்ளு வண்டி கடைக்காரன் மாம்பழம் விற்கிறான், ஒரு வாழைப்பழம் வைக்கிறான், அவனை போய் அவன் பேர் எழுதணும்னு சொல்றீங்க. இது வந்து எந்த வகையில நியாயம்? அதனால கண்டிப்பா வந்து ஒரு இந்த நாடு டாக்ஸ் டெரரிசம் கண்ட்ரி அப்படின்னு தான் வந்து உலகத்துல நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதைத்தான் இன்னைக்கு மோகன்தாஸ் பாயும் சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு ஏன் சொல்லி இருக்கிறாருன்னா அவருடைய நிறுவனத்துக்கு ஆபத்து வந்துக்குது, அதனால சொல்றாரு. ஆனா இது உண்மையில வந்து எப்பவுமே அப்படிதான் இருந்திருக்குது. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பேரடைம் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புதிய சிந்தனை, புதிய நோக்கத்தோடு ஒட்டுமொத்த டாக்ஸையும் வந்து அரசாங்கம் வந்து மாற்றி அமைக்கணும்.